லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கிடையே RSS அமைப்பின் பேரணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்போம். ஹரி, வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரி, கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமியொட்டி RSS என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம் சார்பில் பேரணியானது நடத்தப்படும். அதன்படி இந்த ஆண்டும் ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம் சார்பில் பேரணியானது நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த பேரணி குறிப்பாக பதச சஞ்சலனம் என்னும் தலைப்பு மூலம் விஜயதசமியை ஒட்டி இந்த பேரணி நடைபெறுகிறது. கோவை சிவானந்தா காலையில் இந்த பேரணியானது துவங்கி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பேரணியாக ஊர்வலமாக சென்று இறுதியில் அமிர்தா வித்யாலயம் பள்ளியில் முடிவு பெறுகிறது. பேரணியை ஒட்டி இந்த பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் காக்கி நிற கால் சட்டையும் அதே போல வெள்ளை நிற மேல் சட்டை, கருப்பு நிற தலைப்பாகையுடன் ஊர்வலமாக சென்று வருகின்றனர். மேலும் செல்லும் வழியிலெல்லாம் ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம் சார்பில் பல்வேறு கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. போகும் வழியில் பூக்களையும் வாரி இறைத்து இந்த பேரணியை நிறைவு செய்வதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். சென்னை எழும்பூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் RSS அணிவகுப்பு பேரணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், வணக்கம். தகவல்களை பதிவு பண்ணலாம். பிரகாஷ், விஜயதசமி RSS அமைப்பின் 100வது ஆண்டு விழா, முத்துராமலிங்க தேவரின் 118வது ஆண்டு விழா, கொடிகாத்த குமரனின் 120வது ஆண்டு விழாவை முன்னிட்டு RSS எனப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய அணிவகுப்பு பேரணி தற்போது எழும்பூர் லாங்ஸ் கார்டன் சாலையிலிருந்து தொடங்கி தற்போது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. நூற்றுக்கணக்கான RSS நிர்வாகிகள் இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களும் இந்த பேரணியில பங்கேற்று இருக்கிறார். லாங்ஸ் கார்டன் சாலையிலிருந்து புதுப்பேட்டை வந்தடைந்து புதுப்பேட்டையிலிருந்து எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த பேரணியானது நிறைவு பெற இருக்கிறது. அதனின் தொடர்ச்சியாக RSS அமைப்பினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. பொதுக்கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் உரையாற்ற இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. RSS பேரணியை முன்னிட்டு காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. குறிப்பாக எழும்பூர் லாங்ஸ் கார்டன் சாலையிலிருந்து ராஜரத்னம் மைதானம் வந்தடைய சாலை வரைக்கும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. முன்னதாக பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த நீதிமன்றம் வாயிலாக அனுமதி பெறப்பட்டு இந்த பேரணியானது சென்னையில நடைபெற்று வருகிறது. சென்னையில எழும்பூர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 58 இடங்கள்ல இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. சென்னையில முக்கியமான இடங்கள்ல இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அனைத்து இடங்களிலுமே போலீஸ் பாதுகாப்பு படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.